செலிப்ரேட் பண்றாங்க. பட் இந்த வனதுர்க்கைக்கு வந்து நார்மலான கேரக்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓகே வனத்துல குடியிருக்கிறவங்க அப்படின்னு வந்து எல்லாமே மீனிங் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் வாழ்க்கை எனும் வனத்தில் அகப்பட்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர். எனவே தேவியின் திருவுருவமான வனதுர்க்கையை நினைத்து வழிபடுவதால் வனத்தில் உள்ள அடர்ந்த இருளை போக்கி நம்மை செழுமைப்படுத்துகிறார். அன்னைக்கு சாற்ற வேண்டிய மாலை மல்லிகைப்பூ மாலை, அன்னைக்கு சாற்ற வேண்டிய இலை வில்வம், அன்னைக்கு சாற்ற வேண்டிய வஸ்திர நிறம் சிவப்பு, அன்னையின் அலங்காரத்துக்கு பயன்படுத்த வேண்டிய மலர்கள் சிவப்பு நிற மலர்கள், பூக்கள் வந்து சிவப்பு நிற பூக்கள் சொல்லிட்டாங்க. அடுத்தது கோலம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவால் புள்ளி கோலம் போட வேண்டும் சொல்லிருக்காங்க. நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் சொல்றாங்க. குமாரி பூஜையில் உள்ள குழந்தைகளின் வயது 2 வயது. பாட வேண்டிய ராகம் வந்து பாத்தீங்கன்னா தோடி, பயன்படுத்த வேண்டிய இசைக்கரு வந்து மிருதங்கம். குமாரிக்கு தர வேண்டிய பிரசாதம் சுண்டல். பலன் வந்து என்ன பாத்தீங்கன்னா வறுமை நீங்கும்,